செய்திகள். பாலின் விலை, பேருந்து கட்டணம் ஆகியவற்றை தொடர்ந்து மின்சார கட்டணத்தையும் கணிசமாக உயர்த்த தமிழக அரசு முடிவு. பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு. பாலின் விலை உயர்வு தமிழக அரசு பட்ஜெட்டில் அறிவித்த இரண்டாவது வெண்மை புரட்சியா? தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கேள்வி. மாநிலங்களவை உறுப்பினர்களில் அபிஷேக் சிங்வி, விஜய் மல்லையா ஆகியோர் அதிக வருமானமுடையவர்கள். மத்திய தேர்தல் கண்காணிப்பு குழு தகவல். வரும் 24 மணி நேரத்திற்கு தமிழ்நாடு மற்றும் புதுவையில் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். பால் விலை மற்றும் பேருந்து கட்டணத்தை தமிழக அரசு பல மடங்கு உயர்த்தியுள்ள நிலையில் மின் கட்டணத்தையும் கணிசமாக உயர்த்த முடிவெடுத்துள்ளது. இதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திற்கு பின்னர் பேருந்து மற்றும் ஆவின் பால் கட்டணத்தை உயர்த்தி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவின்படி பேருந்து கட்டணம் 75% அதிகரித்துள்ளது. சென்னையில் குறைந்தபட்ச கட்டணம் 2 ரூபாயிலிருந்து 3 ரூபாயாகவும், அதிகபட்ச கட்டணம் 12 ரூபாயிலிருந்து 14 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. பிற மாவட்டங்களில் குறைந்தபட்ச கட்டணம் 7 ரூபாயிலிருந்து 14 ரூபாயாக உயர்ந்துள்ளது. நகர பேருந்துகளில் 1 கிலோமீட்டருக்கு இதுவரை 28 பைசா வசூலிக்கப்பட்டு வந்தது. இந்த புதிய கட்டணத்தின்படி நகர பேருந்துகளில் 42 பைசாவாகவும், புறநகர் பேருந்துகளில் 32 பைசாவிலிருந்து 56 பைசாவாகவும், கிலோமீட்டருக்கு 60 பைசாவும், அல்ட்ரா டீலக்ஸ் பேருந்துகளில் 52 பைசாவிலிருந்து 70 பைசாவாகவும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஆவின் பால் கட்டணத்தை லிட்டர் ஒன்றிற்கு 6 ரூபாய் 25 பைசா உயர்த்தி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன்படி 1 லிட்டர் ஆவின் பால் 24 ரூபாய்க்கு விற்கப்படும். இந்த விலை உயர்வுக்கு மத்திய அரசே காரணம் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய தொகுப்பிலிருந்து தமிழ்நாட்டிற்கு கூடுதல் நிதி ஒதுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள ஜெயலலிதா, தமிழ்நாட்டை மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துவதாகவும் கூறியுள்ளார். இந்த திடீர் விலை உயர்வு பொதுமக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அடுத்ததாக மின் கட்டணத்தையும் உயர்த்த மாநில அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பேருந்து கட்டணம் மற்றும் பால் விலை உயர்வு அதிமுக அரசின் மக்கள் விரோத போக்கையே காட்டுகிறது என்று தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு திடீரென்று பேருந்து கட்டணத்தையும் பால் விலையையும் உயர்த்தி உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள கேப்டன் விஜயகாந்த், அத்தியாவசிய பொருட்களின் விலை கட்டுக்கடங்காமல் அதிகரித்து வருவதால் குடும்ப செலவுகளை சரிகட்ட முடியாமல் ஏழை எளிய நடுத்தர மற்றும் பாமர மக்கள் திண்டாடும் வேளையில் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் அதிமுக அரசு பால் மற்றும் பேருந்து கட்டணத்தை வரலாறு காணாத வகையில் உயர்த்தி இருப்பதற்கு தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். மேலும் பச்சிளம் குழந்தைகளின் பசி போக்கும் பசும்பாலை தாய்மார்கள் நம்பியிருக்க அதிமுக அரசிற்கு தலைமை தாங்கும் முதலமைச்சர் ஒரு பெண்ணாக இருந்தும் தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்கு பதிலாக பால் விலையை 24 ரூபாயாக உயர்த்தியிருப்பது வேதனை அளிப்பதாக கேப்டன் விஜயகாந்த் கூறியிருக்கிறார். தமிழக அரசு பட்ஜெட்டில் அறிவித்துள்ள இரண்டாவது வெண்மை புரட்சி இதுதானா என்றும் கேப்டன் கேள்வி எழுப்பியுள்ளார். பால் உற்பத்தியாளர்களுக்கு கூடுதல் விலை தருவதை தேமுதிக ஆட்சேபிக்கவில்லை என்று தெரிவித்துள்ள கேப்டன், உற்பத்தியாளர்களுக்கு 2 ரூபாய் கொடுத்துவிட்டு மக்களிடம் 6 ரூபாய் 25 பைசா வசூலிப்பது நியாயமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஏழை எளிய நடுத்தர மற்றும் பாமர மக்கள் அரசு போக்குவரத்தை நம்பியிருக்கும் போது சென்னை நகர போக்குவரத்திற்கான கட்டணத்தையும் புறநகர் மற்றும் பிற மாவட்ட போக்குவரத்து கட்டணத்தையும் 75% உயர்த்தியிருப்பது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் மட்டுமல்லாமல் மக்களை ஏமாற்றும் செயல் என்று கேப்டன் கண்டித்திருக்கிறார். மின்வெட்டால் தொழிற்சாலைகள் முடங்கி கிடக்கும் நிலையில் மின் கட்டணத்தை உயர்த்த அரசு பரிந்துரைப்பது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ள கேப்டன்,
சட்டமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்தபோது வரியில்லாத விலைவாசி உயர்வே இல்லாத பட்ஜெட் என்று பெருமை தேடிக்கொண்ட அதிமுக அரசு மக்களை வாட்டி வதைக்கும் கட்டண உயர்வை அறிவித்திருப்பது நியாயமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்கள் ஆட்சி மாற்றம் கொண்டு வந்ததே தங்களின் துயர் துடைப்பார்கள் என்ற நம்பிக்கையில்தான் என்றும், ஆனால் உள்ளாட்சி தேர்தல் முடிந்த கையோடு மக்கள் விருப்பத்திற்கு மாறாக இந்த அரசு செயல்படுகிறது, இதை மக்கள் விரோத போக்கையே காட்டுகிறது என்று தெரிவித்துள்ள கேப்டன், உயர்த்தப்பட்ட பால் விலை மற்றும் பேருந்து கட்டணத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே திமுக தலைவர் கருணாநிதி இந்த விலை உயர்வை தமிழக அரசு உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார். இதேபோல் இந்த கட்டண உயர்விற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். குளிர்கால கூட்டத்தொடரில் உரத்தின் விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்த உள்ளதாக பாஜக தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் இந்த மாதம் 22ஆம் தேதி துவங்கி டிசம்பர் 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் மொத்தம் 31 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட உள்ளன. இந்நிலையில் இந்த மசோதா தாக்கல் குறித்து விவாதிப்பதற்காகவும் குளிர்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து ஆலோசிப்பதற்காகவும் மக்களவை சபாநாயகர் மீரா குமார் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நேற்று ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ், குளிர்கால கூட்டத்தொடரில் உரவிலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்துவோம் என்றார். அதைத் தொடர்ந்து சுவிஸ் வங்கியில் கருப்பு பணம் வைத்திருப்பவர்களின் பட்டியலை மத்திய அரசு உடனடியாக வெளியிட வேண்டும், வறுமை கோடு குறித்த மத்திய அரசின் அறிவிப்பு, தெலுங்கானா தனி மாநிலம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதம் நடத்த பாஜக வலியுறுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். அவரை தொடர்ந்து பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் குருதாஸ் தாஸ் குப்தா, மத்திய அரசின் தவறான கொள்கைகளால் தான் நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்த முடியவில்லை என்றும், அதனால் மற்றவை குறித்து விவாதிப்பதற்கு முன்பு லோக்பால் மசோதாவை உடனடியாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவோம் என்றார். மேலும் ஓய்வூதியம் குறித்து மத்திய அரசின் புதிய மசோதாவால் ஏராளமான முதியவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் தாஸ் குப்தா அப்போது குறிப்பிட்டார். இதனிடையே டெல்லியில் செய்தியாளரிடம் பேசிய மத்திய சட்டத்துறை அமைச்சர் சல்மான் குர்சித், வலிமையான லோக்பால் மசோதாவை மத்திய அரசு நிறைவேற்றும் என்றார். மாநிலங்களவை உறுப்பினர்களில் காங்கிரசின் செய்தி தொடர்பாளர் அபிஷேக் சிங்வியும் கிங்ஃபிஷர் விமான நிறுவனத்தின் உரிமையாளருமான விஜய் மல்லையாவும் அதிக வருமானம் உடையவர்கள் என்று மத்திய தேர்தல் ஆணையத்தின் கண்காணிப்பு குழு அறிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவை உறுப்பினர்களில் 58% பேர் கோடீஸ்வரர்களாக உள்ளனர். அவர்கள் நடத்தி வரும் தொழில் நிறுவனங்கள் மூலம் வரும் பங்குத் தொகை, இயக்குநருக்கான ஊக்கத்தொகை ஆகியவற்றை கணக்கிடும் பணியில் மத்திய தேர்தல் ஆணையத்தின் கண்காணிப்பு குழு ஈடுபட்டது. தற்போது அந்த குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் காங்கிரசின் செய்தி தொடர்பாளர் அபிஷேக் சிங்வியும் கிங்ஃபிஷர் விமான நிறுவனத்தின் உரிமையாளருமான விஜய் மல்லையாவும் அதிகம் வருமானம் உடையவர்கள் என்று பட்டியலில் முதல் 2 இடம் பிடித்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபிஷேக் சிங்வியின் ஆண்டு வருமானம் 50 கோடி என்றும், விஜய் மல்லையாவின் ஆண்டு வருமானம் 41.4 கோடி என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது. அவர்களை தொடர்ந்து மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் அருண் ஜேட்லி 10 கோடி ரூபாயும், மூத்த வழக்கறிஞர் ராம்ஜெத் மலானி 8.41 கோடி ரூபாயும், நரேஷ் குஜ்ரால் 4.79 கோடி ரூபாயும் ஆண்டுக்கு வருமானம் ஈட்டி வருவதாக கூறப்பட்டுள்ளது. மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்ற 90 நாட்களில் தங்கள் முழு சொத்து விவரங்களை வெளியிட வேண்டும் என்பது விதியாகும். ஆனால் இன்னும் 10 எம்பிக்கள் தங்கள் சொத்து மதிப்பை வெளியிட மறுத்து வருவதாக கூறப்படுகிறது. இதேபோல் அதிக சொத்து மதிப்பு வைத்திருப்பவர்கள் பட்டியலில் காங்கிரஸ் கட்சியின் சுப்பராமி ரெட்டி 259.25 கோடி ரூபாயுடன் முதலிடத்திலும், காங்கிரசின் கரண் சிங் 57.89 கோடி ரூபாயுடன் 2ஆம் இடத்திலும், சிவசேனா கட்சியின் ராஜ்குமார் தூத் 29.53 கோடி ரூபாயுடன் 3ஆம் இடத்திலும் உள்ளனர். பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு 4.30 கோடி ரூபாய் சொத்து இருப்பதாகவும் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அம்பிகா சோனி 17.59 கோடி ரூபாய் சொத்து வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. வங்கக்கடலில் புதிதாக உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை சற்று மேற்கு நோக்கி நகர்ந்து குமரி அருகே நிலை கொண்டுள்ளதால் வரும் 24 மணி நேரத்திற்கு கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கை, தமிழகம் மற்றும் ஆந்திராவை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளதால்
கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் நல்ல மழை பெய்தது. குமரி அருகே நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலையால் வரும் 24 மணி நேரத்திற்கு கடலோர மாவட்டங்களில் கனமழையும், தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் பரவலான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு நிலையால் சென்னையில் நேற்று பெய்த கனமழை பல்வேறு தாழ்வான பகுதிகளில் தேங்கியது. தற்போது நீங்கள் பார்ப்பது வடபழனி பேருந்து நிலையம்தான். நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்லக்கூடிய இந்த பேருந்து நிலையம் குளம்போல் காட்சியளிக்கிறது. அதிகாரிகள் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பயணிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். 19வது ஆசிய மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்தோனேஷியா சென்றுள்ள பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தோனேஷியா நாட்டின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான பாலி தீவில் இந்திய தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்பின் 19வது உச்சி மாநாடும், கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்பின் 6வது உச்சி மாநாடும் நடைபெறுகின்றது. இதில் அமெரிக்கா, சீனா, இந்தியா மற்றும் ரஷ்யா, புரூனி, கம்போடியா, இந்தோனேஷியா, மலேசியா, மியான்மர், பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர் உள்ளிட்ட 15 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மன்மோகன் சிங்கும் அரசு உயர் அதிகாரிகளும் இந்தோனேஷியாவின் பாலி தீவுக்கு 4 நாள் பயணமாக சென்றுள்ளனர். அங்கு அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த மாநாட்டின் போது அமெரிக்க அதிபர் ஒபாமாவையும் சீன அதிபர் வென்ஜியோவையும் பிரதமர் மன்மோகன் சிங் சந்தித்து பொருளாதாரம் மற்றும் வணிகம் சார்ந்த பிரச்சினைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று கூறப்படுகிறது. ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட சுசீந்திர குல்கர்னி தனக்கு ஆதரவளித்த பாஜக மூத்த தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். கடந்த 2008இல் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தபோது வாக்குக்கு பணம் கொடுத்தது தொடர்பாக பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானியின் உதவியாளர் குல்கர்னி மற்றும் பாரதிய ஜனதாவின் 2 எம்பிக்கள் செப்டம்பர் 6ஆம் தேதி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் டெல்லி உயர்நீதிமன்றம் கொடுத்த ஜாமீனை தொடர்ந்து அவர்கள் விடுதலையானார்கள். சிறையிலிருந்து வெளிவந்த பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானியின் உதவியாளர் குல்கர்னி மற்றும் 2 பாஜக எம்பிக்கள் ஆகியோர் பாஜக மூத்த தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். The stand of the Bharatiya Janata Party has been vindicated today. मैं भारतीय जनता पार्टी के सभी शीर्षस्थ नेताओं को मैं आज प्रणाम करना चाहता हूं. आदरणीय अडवाणी जी, नितिन गडकरी जी, अरुण जेटली जी, सुषमा स्वराज जी और अन्य सभी नेता, उनका हमें सहयोग मिला, समर्थन मिला और उससे हमारा हौसला बुलंद हुआ. முன்னதாக ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்பட்ட விவகாரத்தை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தி ஜனநாயகத்தை நிலைநிறுத்தியதற்காக சுசீந்திர குல்கர்னி உள்ளிட்ட பாஜக எம்பிக்களுக்கு பாராட்டு விழா நடத்தப்படும் என்று அத்வானி கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது.